இல்ல அவர் பேசும்போது, அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன், அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான் தானே. அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதேதான் நடக்குது. அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இதுதான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது. இது என்னது? இது மாஸ். மாசா தூசாது என்ன மாசு? ஆத்துல அழகர் இறங்கினாலும் 10 லட்சம் பேர் கூடுறான். சரி, இது தெய்வ வழிபாடு. இது என்ன வழிபாடு? ஒரு நியாயத்தை பேசுங்க. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா? ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க. உடவுல நான் வர்றதானே நிகழ்ச்சி. நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா? இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா? நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா? நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது. அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தெல்லாம் என்னால் தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு, அது ரொம்ப பேராபத்தா ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்கிறாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவன பழிய போடுறது எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும். அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும், அதோட முற்றாயிரும். அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி போகும்போது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க சண்டை கொடுக்குறீங்க அப்படி பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம். இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் ஒரு இதா பாத்தியெல்லாம் போங்க, போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர், கருத்தாளர், சமூக சீர்திருத்தாளர், அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும், இவ்வளவு ஓட்டு போட்டுருவான், இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்ட்டும் கேட்கிறேன், நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கேள்வியா தான். இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க போடுவீங்களா? போடுவீங்க. ஏன் போடுவீங்க சொல்லுங்க. இதுக்காக போடுவேன். அவர் வைக்கிற இந்த கருத்து, இந்த கோட்பாடு, இந்த செயல்பாடு, இதுக்காக போடுவேன். சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. போட மாட்டிய அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துரும், இது வந்துரும், இது போயிடும், என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு. இதெல்லாம் அரசியல் ஆய்வா? இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை, நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா? உட்கார்ந்து பேசினா வெளியில வரும்போது 2000 கொடுப்பான். தானியில வந்தீங்கன்னா, ஆட்டோல வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான். இதா கேவலம் இது. இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டார், இந்த போயிட்டு இருக்கார், இந்த ஏறிட்டார், இந்த திரும்பிட்டார். அவன் இது பெருமையா கருதிட்டான். நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு, அவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா, பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க, சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க. எதுக்குடா வந்தவொடனே பாடுறா, எதுக்குடா காலையில இருந்து 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்கல. இது என்னது? இல்ல அவர் பேசும்போது, அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முதல் நாள் திரையரங்குல
அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன். அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான் தானே. அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதே தான் நடக்குது. அந்த திரையரங்களை முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இதைதான் எங்க அப்பா மணியரசு தெருக்கூத்துன்றது. வித்த தானே இது. நீங்க ஏற்கனவே இருங்க, ஐயா கேட்ட கேள்விக்கு சொல்ற. ஐயா, நீங்க அந்த நீங்க கேட்டீங்கல்ல, விண்வெளியில கடற்கரை, சென்னை கடற்கரையில் ஒரு வித்த காட்டினாங்க பாத்தீங்களா? நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம், விமானம் வச்சிருக்கோம்ல. நான் கேட்டேன், இவ்வளவுலாம் வச்சிருக்க, நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப ஒண்ணு செய்ய, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள வித்தையை காட்டு, சிங்களம் அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு தொடாமையாவது இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல 15 பேர் செத்து போனான்ல. அப்ப உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன்னா நீ வித்த காட்டின, அதுக்கு வித்தக்காரன் நீ, இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா